வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த முக்கியமான பதிவை கண்டிப்பாக உன் கண்களில் காட்டுவதற்காக தான் காலையிலிருந்து காத்து கொண்டிருந்தேன். இப்போது இந்த பதிவை பார்த்து என் வார்த்தைகளை வாக்குகளாக செவி கொடுத்து கேட்க வந்துவிட்ட உனக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடந்தே தீரும். உனக்கான வாய்ப்பை நான் கொடுப்பேன், கொஞ்சம் பொறுத்திரு என நான் சொன்னதால் நீயும் நம்பிக்கையோடு உனக்கான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறாய். நல்லது நடக்கும், என் வாழ்க்கை மாறும், என் நிலை உயரும் என நம்பி காத்திருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய வந்துவிட்டேன் என் செல்லமே. இது செய்யணும்னா கஷ்டப்பட வேண்டுமே, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே என வாழ்க்கையில் உழைப்பதற்கும் வேலை செய்வதற்கும் முயற்சி செய்வதற்கும் கஷ்டப்படுவதற்கு பயந்தால் வாழ்க்கையை உயர்வாக வாழ முடியாது. கிடைச்ச வாழ்க்கையை தான் அனுசரித்து வாழ வேண்டியதாகிவிடும். அதனால் பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர வேண்டுமானால் எதையுமே கஷ்டமென நினைக்காமல் எல்லாவற்றையும் சவாலாக எதிர்கொண்டு தைரியமாக செய்ய பழகு. நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உனக்கு ஒரு அனுபவம். அந்த அனுபவம் என்றைக்காவது ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயமாக உனக்கு உபயோகப்படும். ஒவ்வொரு விஷயமும் இது தெரியாது, அது முடியாது என சொல்லிக்கொண்டே இருக்காமல் செய்து பார்க்கலாமே என முயற்சி செஞ்சினா எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். எல்லாமே உன்னால் முடியக்கூடிய காரியமாக அமைந்துவிடும். வாழ்க்கையில் ஒருபோதும் இது இப்படியே நடந்துடுமோ, அப்படியே போய்விடுமோ என பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. எதையும் உனக்கு மாற்றி அமைத்து தருவதற்கு எனக்கு ஒரு நொடி போதுமென் செல்லமே. பல நேரங்களில் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாய். பல நேரங்களில் நீ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய். எப்பொழுதும் உன் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள முயற்சி செய். இந்த வராகி அம்மாவின் நாமத்தை நீ எந்த அளவுக்கு உச்சரிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். எல்லா இடங்களுக்கும் போய்விட்டு எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கடைசியாக இந்த வராகி அம்மாவை தேடி வந்திருக்கிறாய். கண்டிப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நிம்மதியாக வாழ வைக்கும் வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலத்தில் உன் வாழ்க்கை நன்றாக போகும். சில கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு நீ பயப்படுவதும், சில விஷயங்களை செய்வதற்கு நீ தயங்குவதும் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும்போதுதான் நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணிகிறாய். மற்ற நேரங்களிலெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் ரொம்ப பயப்படுகிறாய். வாழ்க்கை நன்றாக இருக்கிறதோ கஷ்டமாக இருக்கிறதோ, எப்போதும் உனக்கான முடிவுகளை தைரியமாக துணிந்து எடுத்துவிடு. நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. எது வேண்டும் என நீ என்னிடம் கேட்டாயோ அதை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ எந்த வேலை வேண்டும் என கேட்டாயோ அந்த வேலை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும், உன்னுடைய எல்லா ஏற்பாடுகளுக்கும் சேர்த்து நான் வெற்றியை கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். இனிமேலும் நீ துன்பம், கவலை, பிரச்சனை என பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ துணிந்து செயல்பட்டால் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் உடனேயே இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த உண்மை எல்லா பொய்களையும் தோற்கடித்து இந்த உலகத்து மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். உண்மை ரொம்ப நாள் ஒளிவாக இருக்காது. பொய் ரொம்ப நாள் வெளியில் சுதந்திரமாக தெரியாது. என்னைக்கு இருந்தாலும் பொய் ஒரு நாள் மனிதர்களுக்கு புரிய வந்து உண்மை என்ன என்பதையும் எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். அதனால் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் மறைப்பதற்காக பொய் சொல்லாதே. உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் நீ கஷ்டப்படுவதை பார்த்து விட்டுதான் உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர இந்த வராகியம்மா ஓடி வந்தேன். எப்போது பார்த்தாலும் ஒரே சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமும் பிரச்சனையுமாக இருக்கே என கவலைப்படாதே. உன் குடும்பத்தில் உள்ள எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன். நீண்ட நாட்களாக உன்னால் சரியாக பிரார்த்திக்க கூட முடியவில்லை. எப்போது பார்த்தாலும் ஒரு மன வருத்தம் உன்னை பாடாய்படுத்துவதை பார்த்துவிட்டுதான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவுக்கு என் மீது ஆழ்ந்த பக்தியோடு இருக்கிறாய்.
கண்டிப்பாக உன் வாழ்வில் கூடிய விரைவில் சில மாற்றங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். நான் செய்யும் எல்லா மாற்றங்களும் உன் ஏமாற்றத்துக்கு ஒரு முடிவாக இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உன் வாழ்வில் நான் வெற்றியை மலர வைப்பேன். நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய். உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்து போய் உனக்கான இடையூறுகள் எல்லாம் அகற்றப்பட்டு இனி உன் வாழ்க்கையே வசந்தமானதாக இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கை வசந்த காலமாக இருக்க வேண்டுமானால், நீ நல்ல நிலைமைக்கு உயர வேண்டுமானால் எப்போதும் எதையும் யோசித்து செய். செலவு செய்வதற்கு முன்பும் கூட யோசித்து தேவையானதற்கு அவசியத்துக்கு மட்டுமே செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. அனாவசியமாக செலவு செய்துவிட்டு அப்புறம் அவசியமான பொருட்களை கூட வாங்க முடியாமல் திண்டாடக்கூடாது என் செல்லமே. மற்றவர்கள் பார்வைக்காக பெருமைக்காக செலவு செய்துவிட்டு அப்புறம் வறுமையில் மனக்கவலையில் பண கஷ்டத்தில் இருப்பது எந்த பிரயோஜனமும் இல்லை. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய பழகு. செலவு செய்ய பழகு. செயலாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் யோசித்து செய்வதுதான் சரியாக இருக்கும். உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன் நிலைமையை உயர்த்துவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நடந்து முடிந்த எதை நினைத்தும் வருந்தாதே. இனி நன்ன நடக்குமோ என நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்துவதற்காகவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்குமாகத்தான். சோதனைகளை நினைத்து சோர்ந்து போகாமல் தைரியமாக மன வலிமையோடு நீ எதிர்கொள். இந்த வராகி அம்மா உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்றாலும், உன்னை யாராவது பெரிதாக நினைக்கவில்லை என்றாலும், உன் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றாலும் அதற்காக வருத்தப்படாமல் அந்த இடத்தை விட்டு விலகி போனால் நீ எதிர்பார்த்த எல்லாம் தானாக உன்னை பின்தொடர்ந்து உன்னை தேடி வரும்படி என்னால் செய்ய முடியும். என்ன நடந்தாலும் எதை நினைத்தும் வருந்தாதே. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என நினைத்துக்கொள். கூடிய விரைவில் உன் நிலைமை மாறும். உன் வாழ்வில் நீ இழந்ததை விட இரட்டிப்பாக சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். ஆசைகளே இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி போகிறாயோ அப்போது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை தானாக உன்னை தேடி வரும். நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிக்கைகளையும் இந்த வராகியம்மா நிறைவேற்றி தருவேன். என்னையே கதி என நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. உன் வாழ்வின் அனைத்து சுக துக்கங்களுக்கும் பொறுப்பேற்று எல்லாவற்றையும் நல்லபடியாய் நடத்தப் போகிறேன். நீ வைரமாகவே இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாத தகுதியற்றவர்கள் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான். ஆனால் நீ சாதாரண கூழாங்கல்லாகவே இருந்தாலும் நல்ல மனிதர்கள் கையில் கிடைத்தால் உன்னை வைரமாய் நினைப்பார்கள். மொத்தத்தில் நீ சேரும் இடத்தையும் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடமாக இந்த வராகியம்மா மாற்றப் போகிறேன்.